ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு. சென்செக்ஸ் இன்னைக்கு 80,000 பாயிண்ட்ஸை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 162 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 545 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் வந்து 921 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 15 பாயிண்ட் பாசிட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 453 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 5483 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுறதுக்கு எஃப்ஐஎஸும் ஒரு ரீசனாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஎஸ் பார்த்தீங்கன்னா 924 கோடிக்கு வித்துருக்காங்க. நேற்று எஃப்ஐஎஸ் வித்துருந்தாங்க, டிஎஸ் வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இது இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து இந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா 90,000 பாயிண்ட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒரு அனாலிஸ்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டர், சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காரு சுனில் சுப்பிரமணியம். இவர் தான் சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்க ரீசன் பார்க்கும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரீசெண்டாக ரேலியாக இருக்கு. ஸோ அது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோட அதிக அளவில் ரேலியாக இருக்கு. ஸோ இதை வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிக அளவில் ஃபண்ட் வந்து உள்ள வந்துச்சுன்னா சென்செக்ஸ் வந்து இந்த இயர் எண்ட்லேயே 90,000 பாயிண்ட்ஸை டச் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொல்றதே இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து லார்ஜ் கேப்போட இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 90,000 பாயிண்ட்ஸ் இந்த இயர் எண்ட்ல போக சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட நேம் சுனில் சுப்பிரமணியம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி பார்க்கலாம் நடக்குதா அப்படின்ட்டு. லாஸ்ட் வீடியோவில் ஒரு அனாலிஸ்ட் சொல்லியிருந்தாங்க 87,000 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் சொல்றது நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் தரப்புல இருந்து வந்து அப்டேட். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 33 பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் செக்டர்ல இந்த கோல் பேஸ்டு பவரை பூஸ்ட் பண்றதுக்காண்டி தான். அதாவது இந்த பவர் கம்பெனிஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை வந்து ஆர்டர் பண்றதுக்காண்டி 33 பில்லியன் டாலர் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே பண்ண மாட்டாங்க. ஒரு 5 to 6 இயர்ஸ் அந்த ரேஞ்ச் பேஸ்ல, அதாவது 5 to 6 இயர்ஸ் பேஸ்ல தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பவர் கம்பெனிஸ்க்கு இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்து. ஸோ அந்த பவர் பேஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டி டிமாண்டை ஃபேஸ் பண்றதுக்காண்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டிபிசி, எஸ்ஜேவிஎன், எஸ்ஆர் பவர், அதானி பவர், இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுக்கலாம். ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்ம என்டிபிசி வேணா, இப்போ என்டிபிசியோட ஷேர் ப்ரைஸ் 372 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதில் வேணா 1-2 கன்சிடர் பண்ணலாம். மிச்சம் எல்லா பவர் கம்பெனிஸுமே மேலே பேச்சு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. பட் இதில் பார்க்கும்போது நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட் மூலமாட்டு கிட்டத்தட்ட 31 GW வந்து ஆட் ஆகும். ஸோ மோர் ஓவராக கவர்மெண்ட் சொல்றது பார்த்தீங்கன்னா பவரோட தேவை வந்து ஃபியூச்சர்ல அதிகமாகும். இந்த ஹீட் வேவ்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஸோ அந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு 33 பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா பவர் செக்டார்ல பண்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா பெல் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸுமே 5% மேலே போயிருந்து. இதுக்கு பெல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸும் பண்ணியிருந்தாங்க, அந்த அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. பெல்லு 5% ரேலியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் தரப்புல வந்து அப்டேட். இது பவர் செக்டார் ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் பாசிட்டிவ் அப்டேட். பட் என்டிபிசி மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ண சான்சஸ்ல இருக்கு. மற்ற எதுலையுமே இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. இது பவர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ₹26.79 அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 5 டேஸாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பேங்க்ல நான் சொல்லியிருந்தேன் ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணி போடுங்க, லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ள பேங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆட்டு ஒரு 38 ரூபா வரைக்கும் போச்சு. அப்புறம் அதுலேருந்து படிப்படியாக இறங்கி ஒரு 26-27 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க பொறுமையாட்டு. நேற்று வர ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 o'clock இருக்கும், அந்த டைமில் கேட்குறாரு என்கிட்ட சவுத் இந்தியன் பேங்க் வந்து சேல் பண்ணிடலாமா. ஏன்னா அவர் வந்து ஒரு 27 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது வாங்கிட்டு ஒரு 5 days முன்னாடி தான் வாங்கினார். வாங்கிட்டு என்ன பண்ணாருன்னா அவர் வந்து அது கொஞ்சம் இறங்கினோன்னு அவர் கேட்காரு வித்துடலாமா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். அவர் வந்து ஃப்ரைட் ஆகிட்டார். இறங்கினோன்னா ஐயோ இது இறங்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதில் சொன்னேன் சார் லாங் டைமுக்கு வந்து ஒருத்துள்ள ஸ்டாக் தான், பயப்படாதீங்க அது மேலே போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1% மேலே ஏற்றிருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து பாசிட்டிவ் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டைமுக்கு வந்து இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஒருத்துள்ள பேங்காக தான் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணவங்க ஹோல்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. பேடிஎம் வந்து ஹெல்த் அண்ட் இன்கம் ப்ரொடெக்ஷன் பிளானை வந்து அவங்களோட மெர்கன்ட் பார்ட்னர்ஸுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேடிஎம் தரப்புல வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆர்பிஎன்எல் ஷேர் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா
1% மேலே பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இவங்க ஆர்டர் வின் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. குறைஞ்சது 120 கோடி 90 கோடி அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இவங்க குறைஞ்சது ஆர்டர் வின் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சென்ட்ரல் ரயில்வேஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. வேல்யூ பார்க்கும்போது 120 கோடி சம்திங் இருக்குது. ஸோ இது ஆர்பிஎன்எல் இன்னைக்கு மேலே போகிறதுக்கு சென்ட்ரல் ரயில்வேட்டேருந்து அவங்க ஒரு ஆர்டர் வின் பண்ணது ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் கிரீனில் வந்து அப்டேட். ஜாக்சன் கிரீன் பார்த்தீங்கன்னா NHPCயோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பேஸ்ட் பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் கிரீனுக்கு வந்து NHPC 400 மெகாவாட் சோலார் பவர் வந்து சப்ளை பண்ணுவாங்க இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது NHPCயை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ NHPC ஷேரில் இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. இது பார்த்தீங்கன்னா NHPCயை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த்தில் வந்து அப்டேட்டு. ஸ்டார் ஹெல்த்தோட MD ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அவங்களோட பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் நாங்கள் டபுள் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30,000 கோடியாட்டு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் 24 அவங்களோட கிராஸ் ரிட்டர்ன் ப்ரீமியம் பார்க்கும்போது 15,254 கோடியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் ரிசல்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 37% வந்து ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ்ல காமிச்சிருந்தாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 845 கோடி பண்ணியிருந்தாங்க. 37% இன்க்ரீஸ் ஆயிருந்து. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் அவங்களோட பிஸ்னஸை டபுள் பண்ண இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30,000 கோடியாட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டார் ஹெல்த் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. சன்ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா USFDA வந்து December 14 to 15 இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா USFDA வந்து இது சொல்லியிருக்காங்க. அந்த க்ளீன் அண்ட் மெயின்டைன் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணுறதுல அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. சன்ஃபார்மாவோட அந்த தாத்ரா ஃபெசிலிட்டிக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க USFDA. December 4 to 15 தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிளென்லினஸை மெயின்டைன் பண்ண தவறி இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பராக அந்த எக்யூப்மெண்ட் குறிப்பாட்டி யூட்டன்சில் ஸ்டெர்லைட்ஸ் எக்யூப்மெண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சானிடைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா சம் இன்டர்வல்ஸில் வந்து மேல் ஃபங்க்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுறது கண்டாமினேஷன் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃப்டி, ஐடென்டிட்டி, ஸ்ட்ரென்த், குவாலிட்டி, பியூரிட்டி அந்த ட்ரக்கோட சேஃப்டி, குவாலிட்டி, பியூரிட்டி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வார்னிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வயலேஷன் ஆஃப் கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்னிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது சன்ஃபார்மாவில் வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டு. அவங்களோட தாத்ரா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவில் வந்து நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்ல சில அப்டேட்ஸ் இன்னைக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஜூலை 20 வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் பேங்க் ஜூலை 20 அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ் பேங்க்ல வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸில் வந்து அப்டேட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரச்சனையாக இருக்குது. ஆக்சுவலாக கார்பரேட் இன்சால்வன்சி போயிட்டு இருக்கு. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த லெண்டர்ஸ் வந்து இவங்க வந்து ஃபண்டை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க ஜெய்பிரகாஷ் அசோசியேட் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் பேசிஸில் ஃபர்ஸ்ட் இப்போ கொஞ்சம் தரோம், நெக்ஸ்ட் அடுத்தது கொஞ்சம் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் ஸோ அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை பார்த்தீங்க, அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் ப்ரொபோசலை வந்து இப்போ அந்த லெண்டர்ஸ் பணம் கொடுத்துருப்பாங்கல்ல, நான் சில பேங்க்ஸ் நேம்லாம் அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன் 2 to 3 days முன்னாடி. ஸோ அவங்க அந்த லெண்டர்ஸ் வந்து இப்போ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸோட ப்ரொபோசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஒன் டைம் ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸில் வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் வந்து அப்டேட்டு. அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்கிராப்பரேஜ் ஃபெசிலிட்டியும் ப்ளஸ் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் ஓல்டு வெஹிக்கிள்ஸுக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிராப்பரேஜ் ஃபெசிலிட்டி ப்ளஸ் வந்து இந்த ஓல்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து ஓல்டு வெஹிக்கிள்ஸுக்கு வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாங்கள் ஃப்ரான்சைஸ் மாடலில் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அசோக் லைலாண்ட் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது 229 அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2% அடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட சேல்ஸ் அப்டேட் எல்லாமே பார்க்கும்போது பெரிய அளவில் இல்லை. சில கம்பெனிஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அசோக் லைலாண்டோட சேல்ஸ் வந்து 2% கீழே விழுந்துருந்து. ஸோ இன்னைக்கு ஷேரும் 2% அடிச்சிருக்காங்க. ஸோ 229 அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அசோக் லைலாண்டு. ஸோ அசோக் லைலாண்ட்லாம் இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. நல்லா வந்து 150 அந்த ரேஞ்சில் கடைசியாக கன்சிடர் பண்ணது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து மேலே போகிறத தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்ஏல வந்து அப்டேட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஆர்டர் கிடச்சிருந்து, கிட்டத்தட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து 156 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து அந்த ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 40,000 கோடி வேல்யூ இருக்கும் அந்த ஆர்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் ஆர்டரையும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிகிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. ஸோ அந்த லெட்டர் ஆஃப் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிட்டேருந்து வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை இவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஆல்ரெடி லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் டீல் கிடச்சிருந்து, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் ஆர்டர் இவங்க கைவசம் வருமானு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட் மேபி வந்தால் இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாட்டு அமையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸில் வந்து அப்டேட். குஜராத் கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் கேஸ் ப்ரைஸோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பெர் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டருக்கு ₹2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பெர் ஸ்டாண்டர்ட் கியூப் மீட்டருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ப்ரைஸ் வந்து ₹44.68 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது 4ஆம் தேதியிலேருந்து, ஆக்சுவலாக நாளையிலேருந்து வந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹையர் ஸ்பாட் லிக்யூட்ஃபைட் நேச்சுரல் கேஸ் ப்ரைஸஸ் வந்து ஹைக் பண்ணதுனால அது சம்மந்தமாட்டு ஹைக் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் செப்டம்பரில். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ₹2 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து ₹2.50 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயரில், இப்போ ₹2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது குஜராத் கேஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஏபிபிஸோட அந்த பிக்சல் பெயிண்ட் டெக்னாலஜியை வந்து இவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெயிண்ட்டுக்கு ஃபெசிலிட்டிக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெயிண்ட் ஃபெசிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏபிபியோட பிக்சல் பெயிண்ட் டெக்னாலஜியை செலக்ட் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 ரோபோட் இன்க்ளூட் ஆகுது. IRB 5500 ஃபேமிலி மேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேக்கிங் ஃபெசிலிட்டிக்கு வந்து இந்த அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெயிண்ட் ஃபெசிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏபிபியோட பிக்சல் பெயிண்ட் டெக்னாலஜியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிக்சல் பெயிண்ட், ஆக்சுவலாக ஏபிபியோட பிக்சல் பெயிண்ட் டெக்னாலஜி வந்து அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ், அமேசான் ஷேரில் வந்து அப்டேட். அமேசான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது ஜெஃப் பெசோஸ் பார்த்தீங்கன்னா $5 பில்லியன் ஒர்த் ஆஃப் அமேசான் ஷேரை வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஷேர் ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருந்துச்சு. ஸோ அது விற்க பிறகுமே பார்த்தீங்கன்னா ஸ்டில் அமேசானில் வந்து அவர் 8.8% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாரு. நியர்லி 912 மில்லியன் ஷேர் வந்து அவர் ஹோல்ட் பண்ணுறாரு. ஜெஃப் பெசோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மில்லியன் அடிஷனல் ஷேர்ஸ் வந்து அவர் அன்லோட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட $5 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து அவர் விற்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அமேசானோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் டச் பண்ணிச்சு. ஸோ இப்போ நான் எடுத்து பார்க்கும்போது $196 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 1% மேலே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அமேசான் ஷேர். நான் இப்போ நைட்டு வந்து 8:30 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அமேசானோட ஷேர் வந்து 196 அந்த ரேஞ்சில் வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 200 அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு $200 டச் பண்ணிட்டு $196 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜெஃப் பெசோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கைவசம் 912 ஷேர் ஹோல்ட் பண்ணுறாரு. 8.8% ஆஃப் த அமேசான் ஷேர் வந்து அவர் கைவசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ $5 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து அமேசானில் ஜெஃப் பெசோஸ் விற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரியிலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 9 ட்ரேடிங் டேஸ்லேயே வந்து $8.5 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து அவர் வித்திருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து 2021 ஸ்டேக் சேல் பண்ணிட்டே வராரு ஜெஃப் பெசோஸ். பட் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட 8.8% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாரு அமேசானில். இது அமேசானை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.